மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ப்ரெஷர் பேனில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தாளிப்புக்கு இன்றைக்கி நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வந்து நல்லா நீளமாக நல்லா தின் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, உப்பு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்க தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ வதங்கினா புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதோட பச்சை வாசனை ஒரு 10 செகண்டில் நம்ம வதக்கிக்கலாம் இதெல்லாம். ஸோ இந்த எண்ணெயிலே நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நார்மல் மிளகாய்த்தூளும் காரத்துக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கலருக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தக்காளி இது நல்லா வதங்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மட்டனையும் கொஞ்சம் நல்லா எலும்பும் இதுவாக எடுத்துக்கோங்க. ஸோ 1/2 hour அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். ஸோ 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப்புக்கு அளவு. ஸோ இப்போ மூடிட்டு ப்ரெஷர் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 4 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி குக்கரில் ஒட்டாமல் உதிரி உதிரியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா நம்ம மூடி வச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.